சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 1ஆம் நாள், திரையோதசி திதி காலை 8:31 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு 8:13 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் மற்றும் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கும் பொழுது சந்திரனும் அவருடைய நண்பர் வந்து சேருகின்ற காரணத்தினால் நட்பு போன்ற உறவுகளின் மூலமாகவோ நட்புகளின் மூலமாகவோ இனிய ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள், சந்தோஷமிக்க நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. 35 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். வேலையிலேயே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, நீங்கள் உழைச்சி இன்னொருத்தர் பேர் எடுத்துகிட்டு போனது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. மன அழுத்தத்தில் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கே ஒரு தைரியமான போக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இது வரைக்குமே தம்பி தங்கைகளோடு இருந்து வந்த உறவுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த உறவுகள்லாம் சீர்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. தம்பியை பற்றி நினச்சி பெருமைப்படக்கூடிய அமைப்பு, தங்கையுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் அதை எப்படி தீர்ப்பது என்கின்ற மாதிரியான சில யோசனைகள் என நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். நாளைக்கு அப்படியே அமாவாசை தினமாகவும் ஆகும். உங்கள் ராசியிலேயே அமாவாசை அமைப்புகள் ஏற்படும். சந்திரன் உச்சமாக இருக்கும்போது அமாவாசை அமைப்பு ஏற்பட்டால் பெரிய தொல்லைகள் எதுவுமே ஏற்படாதுங்க. மாறாக நன்மைகள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுவதால் வீட்டில் சுப நிகழ்வுகளுக்கான செலவுகள், விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான மனோ திருப்தி இன்றைக்கு பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஆசை. ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், ஒரு கடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே இருக்கிற வீடு, கடை, தொழிலிடங்களில் மேலே ஒரு மாடி போடலாம், சைடில் ஒரு ரூம் போடலான்ற மாதிரியாக கட்டிடங்கள் கட்டுவதற்கான சில மனதுக்குள்ளேயே சில ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு, அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மனோதிடம் இன்றைக்கு பெரிய அளவில் நல்லா இருக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு பெரிய அளவில் தைரியம் வரும். எதாக இருந்தால் என்ன சமாளிச்சிடலாம், அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது, இந்த மனுஷனை கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துக்கணும், அவ்வளோதானே, பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அமைப்புகள். குழந்தைகள் கொஞ்சம் சரியாக சொல் பேச்சு கேட்கும் என்கின்ற ஒரு சந்தோஷ நம்பிக்கைகள். வாழ்க்கையே நம்பிக்கையில் தானே ஓடுது. அந்த நம்பிக்கையை வச்சு தானே அடுத்தடுத்து மூமெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம். ஆக எதிலும் ஒரு நம்பிக்கை, பிடிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான வழிகளில் ஒரு கோர்ட்டில், கேஸில் அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனமாற்றங்கள் கண்டிப்பாக வருங்க. ஒரு குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போயிருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இவருக்கு கொடுத்து பார்த்தால் என்னன்ற மாதிரியான ஒரு அளவில் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இரவுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது வருமானங்களாக வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய அபாரமான சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ராசிநாதன் அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தாலும் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் அவர் 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோடு இருக்கிறார். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பாக லாபம் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. என் தம்பி தான் கடையை பார்த்துக்கிறாரு, அல்லது நான் தான் பார்த்துக்கிறேன், அண்ணன் காசு கொடுத்தாரு வச்சு பார்த்துருக்குறேன், அண்ணன் வரமாட்டார், தம்பி வரமாட்டார், நான் ஒருத்தனே பார்த்து அவருக்கு பங்கு இதெல்லாம் பிரித்து கொடுக்கணும், அல்லது என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் என் தம்பி சாப்பிட்டாலும் அவர் தான் சாப்பிட்டு போகிறார். இந்த மாதிரியாக ஒரு அண்ணன் தம்பிக்குள், அக்கால் தங்கைக்குள், சகோதர உறவுகளுக்குள்ள ஒரு கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தொழில் நல்லா இருக்கக்கூடிய, அதிலிருந்து நல்ல சிறப்பான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்ற பின்னடைவுகள் எல்லாமே அப்படியே தீரக்கூடிய நாளாகவும், கடன் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல போய் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே உங்களுடைய பணம் திருப்ப வரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் உண்டு. அடுத்த வாரம் ஃபுல்லாகவே சம்பள உயர்வோ பதவி உயர்வோ அல்லது நமக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் தொழில் இடங்களில் நடக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மா அப்பா சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு விலகும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது கிராமத்திலேயே இருக்கிறாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க, நீ பாட்டில் உன் வேலையை பாருப்பா, நாங்கள் பாட்டில் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரி பெரும்பாலான வயோதிகர்கள், வயதானவர்கள் இப்படித்தானே, அவங்களும் நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க, நம்மளும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக, வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சிலர் புனித யாத்திரைக்கு திட்டமிடுதல்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்படியே புக்கிங் பண்ணிடலாம், ட்ரெயின் புக் பண்ணலாம், பஸ்ஸுக்கு புக் பண்ணலான்ற மாதிரியாக புனித யாத்திரை சம்பந்தமான சில தீர்மானங்கள், சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. கூடுதலாக அவர் 8ஆம் அதிபதியோடையே சேர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் பிரச்சனைகள் எதுவும் முடியாது, தடங்கி தான் இருக்கும். சந்திராசிரமம் வேறு இன்றைக்கு ஒளியற்ற சந்திராசிரமமாக, அதாவது அமாவாசையை நோக்கி சந்திரன் நெருங்கி கொண்டு இருக்கின்ற அமைப்பில் இருக்குது. கொஞ்சம் லேசாக பயமும் பதற்றமும் இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை தவறாக செஞ்சுருவோமோ, அதை தவறாக செஞ்சுருவோமோ, அப்பா இப்படி சொன்னார், அம்மா இப்படி சொன்னாங்க, அண்ணன் இப்படி சொன்னார், தம்பி இப்படி சொன்னார், தங்கச்சி இப்படி சொன்னார்னு ஒரு சொன்ன ஒரு விஷயத்தை சரியாக முடிக்க முடியுமோ முடியாதோ என்கின்ற பதற்றத்திலே இன்றைக்கு இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறத இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. மிக மிக முக்கியமாக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவுகள், அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு முடிவுகளே எடுக்கக்கூடாது. சந்திரன் அமாவாசையோடு அட்டமாதிபதியோடும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தவறான எண்ணங்கள், தவறான போக்குகள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருப்பதால் எதிலும் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, அனுபவசாலிகளுடைய சொல்லை கேட்கக்கூடிய அமைப்பென மற்றவர்களுடைய அறிவுரை ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் பேரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு கணவனால் சந்தோஷம், சிலருக்கு மனைவியால் சந்தோஷம். மனைவி வழி உறவுகள், மச்சான்னு சொல்லுவோம் இல்லையா, மச்சான்மார்கள், மாமன்மார்கள், இவங்கெல்லாம் உதவக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரும்பாலான துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. ஒரு பிரச்சனை, அவரால் செய்ய முடியும், அவரால் ஹெல்ப் பண்ண முடியும், செய்வாரான்னு தெரியல, டக்குன்னு போய் பேசினேன், ஆனால் உடனே செஞ்சுட்டார். என்ன இருந்தாலும் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், என்ன இருந்தாலும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா,
செஞ்சுதானே ஆகணுன்ற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் துளாராசிக்காரர்களுக்கு அப்படியே மனசு அல்லாடும். போய் மச்சாங்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்குறதா, இருந்தாலும் நாளைக்கு சொல்லி காட்டார்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. அதே நேரத்தில் அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளவும் கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆக குடும்பத்திற்குள்ளேயே கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மையான ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் கூட தீர்வுகள் வரக்கூடிய, எதிலும் கொஞ்சம் நிறைவான வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் 6ஆம் இடத்தில் இணைந்து சந்திர மங்கல யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அப்படியே படிப்படியாக உங்களுக்கு நல்ல காலம் பறந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லுவேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செவ்வாய் வந்து அப்படியே 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இன்னும் ஒரு 10-15 நாளில் குரு பகவான் வேறு 9ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். ஒவ்வொன்றாக இனிமேல் வரக்கூடிய அத்தனை கோச்சார மாற்றங்களும் நிகழ்வுகளும் படிப்படியாக இன்னொரு 3-3.5 வருஷத்திற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பில் வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்குதுங்க. எப்போவுமே பாருங்கள், நல்லதும் வந்து அப்படியே கொடுக்கணும்னு ஒரே நாளில் வந்து கொட்டிடாது. மெதுவாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு படிக்கட்டாத்தானே ஏறணும். ஜிவ்வுன்னு போய் பறந்து போய் கோபுரத்து உச்சியில் போய் நம்ம வந்து உட்காந்துட முடியாது. பறவை மாதிரி நம்மெல்லாம் மனிதர்கள் ஒவ்வொரு படியாக ஏறி நடந்து தான் கோபுரத்து உச்சிக்கு போக முடியும். ஆக முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளில் நீங்கள் ஏற ஆரம்பிக்கின்ற ஒரு முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மை, முயற்சி பலிக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கே தெரியக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் மங்கள யோகம் ஏற்படுகின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பாராத சந்திப்புகள் கூட இப்போது ஏற்படலாம். முன்னர் இவர் தெரியும் எனக்கு, அல்லது ஏற்கனவே இவர் வந்து நல்ல அறிமுகமானவர், டச்சு விட்டு போச்சு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு, கொஞ்சம் இடையில சண்டை போட்டுட்டு இருந்தோம், கருத்து வேற்றுமை அல்லது தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்னால அவர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரியாக முன்னர் பிரிந்திருந்த ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கின்ற ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், லேத்து பற்ற வச்சுருக்கிறேன், ஒரு கேன்டீன் வச்சுருக்கிறேன், அல்லது ஹோட்டல் தொழில் நடத்துகிறேன், அல்லது நெருப்பு இல்லாமல் அந்த தொழிலை பண்ண முடியாதுன்ற மாதிரியாக இருக்கக்கூடிய தொழில்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் உழைப்பவர்கள் அனைவருக்குமே சரியான ஊதியம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய கட்டிடங்கள் சார்ந்த அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வீடு வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு பழைய வீடையாவது வாங்கி இடிச்சு கட்டுவோன்ற மாதிரியான அமைப்பு, ஏற்கனவே இருக்கிற வீட்டை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம், மேலே மாடியில் கட்டுவோம், கீழே கட்டுவோம், அல்லது ஒரு கடை கட்டினா என்னன்ற மாதிரியாக கட்டிடங்கள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் செய்ய முடியாமல் போனது எல்லாத்தையும் இனிமேல் செய்ய முடியுன்ற நம்பிக்கை, இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாமேன்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவர்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் சரியாக மார்க் எடுக்கலைங்க நீங்கள் போன தடவைலாம். ஆனால் இனிமேல் பெரிய அளவில் நம்ம நல்லா எடுப்போம்ன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான ஒரு தன்மைகள் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்களுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கு அப்பா அம்மா போன்றவர்கள் அல்லது சகோதரர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு. மேல்நாட்டில் என்னுடைய அண்ணன் அக்கா போன்றவங்க இருக்கிறாங்க, மேல்நாட்டுக்கு வர சொல்கிறாங்க, போகலாமா வேண்டாமான்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அதை விட முக்கியமாக சித்தப்பா பெரியப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது வரைக்கும் தீர்வுகள் இல்லாமல் இருந்தது. குடும்பம்னா ஒன்றா தான் இருக்குது, அப்படிலாம் சண்டை சச்சரவுகள் இல்லை, ஆனால் சொத்துக்களை பிரித்து கொள்வதில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கின்றன என்கின்ற பங்காளிகளோடு சண்டைகள், கருத்து வெற்றுமைகளோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே யாராவது ஒருவர் கீழிறங்கி போய் அப்படியே அதை தீர்த்து கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், செங்கல் சார்ந்த விஷயங்கள், மளிகை கடை வச்சுருக்கிறேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறேன், நவதானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேக்கெட் ஐட்டங்களை செய்யக்கூடியவர்கள், ப்ரொடியூசர்கள், மேனுஃபேக்சரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்களே இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வழக்கமாகவே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் எதையும் செய்வீங்க. ஆனால் இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக டக்குன்னு சீக்கிரம் எந்திரிக்கிறது, 9 மணிக்கு 8 மணிக்கெலாம் வீட்டை விட்டு போயிடுறது, தொழிலை பார்க்கலான்ற மாதிரியான ஒரு உத்வேகம் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி போன்றவைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2, 5, 9 குடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் இன்றைக்கு மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல இன்றைக்கு நல்ல விதமான யோகங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் பணம் எங்கிருந்து வரும், எப்படி வரும், எதில் அப்படி சம்பாதிக்கலாம், அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் எப்படி ஒரு டெவலப் பண்ணலான்ற மாதிரியான பல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அரசு தேர்வுக்கு எழுதி கொண்டிருப்பவர்கள், தடுக்கி விழுந்தவர்கள், இந்த குறிப்பிட்ட வேலை தான் வேணும், இந்த குறிப்பிட்ட தொழிலில் தான் நான் இருக்கணும், இந்த வியாபாரத்தை தான் செய்யணுன்ட்டு அதற்கான முயற்சிகள், அந்த முயற்சி அளவிலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தோல்விகளை அடைந்தவர்கள், குறிப்பாக அண்ணன் அக்காள் போன்ற உறவுகளில் கசப்புகள் இருந்தவர்கள், 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களின் மூலமாக சற்று ஏதேனும் ஒரு விதத்தில் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருந்த மீனராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே அவர்களின் மூலமாகவே நன்மைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னா, ஐயா அடிக்கடி ராசி பலன் பகுதியில் இந்த பிரச்சனை இன்றைக்கி தீரும், இந்த பிரச்சனை இப்படி தீரும்ன்றீங்க. ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கிரகம் எது, அந்த பிரச்சனைகள் இந்த வழியில் தான் தீரும் அப்படின்றத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் 3ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பாவகம்னு நாங்கள் சொல்லுவோம். வெற்றி ஸ்தானம். பிரச்சனையை தீர்க்கிறதுனா என்ன, அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அடிக்கடி நான் ராசிபலன் பகுதியில் சொல்லுவேன், 6ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை 11ஆம் பாவகம் அல்லது 6ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 11ஆம் பாவகாதிபதி தீர்ப்பார் என்பது தான் உண்மை. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது அட்டமாதிபதி கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 3ஆம் அதிபதி தீர்ப்பார் என்பது தான் உண்மை. இந்த பாவகம் பாவகாதிபதி அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டாலே ஜோதிடத்தில் சில வினோதமான சம்பவங்களுக்கான அர்த்தம் நமக்கு கண்டிப்பாக புரிந்துவிடும். ஆக 3, 11ஆம் இடங்கள் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ அந்த கிரகம் எந்த கிரகம் தீர்க்கும், எப்படிப்பட்ட தன்மையில் தீர்க்கும் அப்படின்னு வைங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சூரியனுடைய காரகம் என்ன, தந்தை இல்லையா? அப்போ தந்தை வழியாக அந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையால் வந்தவர்களால் அந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையினுடைய சொத்துக்களால் அந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையால் வந்தவர்கள் யாருங்க, கூட பிறந்தவங்கலாம் அப்பானால் வந்தவங்க தான், அம்மானால் வந்தவங்க தான். சித்தப்பா பெரியப்பா அத்தை யாருனால் வந்தாங்க, தந்தையால் வந்தவங்க. அப்போ அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆண் பெண் ராசிகளில் இருக்கும்போது அத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் அல்லது சித்தப்பா பெரியப்பா சப்போர்ட் பண்ணுவார்ன்றது தெளிவாக சொல்லலாம். சந்திரன் வழியாக, சந்திரன் 3, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது அம்மா வழியாக, அம்மா வழி வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தி, தாய்மாமன் போன்ற உறவுகளால் அது அப்படியே தீர்க்கப்படும் என்பதையும், இதே போலவே அப்படியே செவ்வாய் இருக்கிறார், சகோதர வழிகளில் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உயிர்காரகத்துவ அமைப்புகளில் எந்தெந்த கிரகம் உயிர்காரகத்துவ அமைப்புகளை செயல்படுத்தும் என்பதை
தெளிவாக புரிந்து கொண்டாலே, ஐயா சனி கிரகம் போய் 11ஆம் இடத்துல இருந்தது, எப்படிங்க ஐயா தீர்க்கும்? வேலைக்காரர் மூலமாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நமக்கு உதவியாளர்கள் மூலமாக, நமக்கு கீழே இருக்கின்றவர்கள் மூலமாக, நம்ம ஒரு மேனேஜராக இருக்கிறோங்க, நம்ம ஒரு சூப்பரண்டெண்ட்டாக இருக்கிறோங்க, நமக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாருங்க, அவரால் பண உதவி செய்ய முடியாதுங்க, டக்குன்னு வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாருங்க, ஏன் இப்படி இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னார் இப்படி பார்த்துட்டிங்கன்னா, இன்னார் இப்படி முடிச்சிட்டிங்கன்னா, இவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துருமே அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. நமக்கு கீழே வேலை செய்கிறவர் தானே, நம்ம தானே அவரை வேலை வாங்குகிறோம். அவர் சனியை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் இல்லையா? அப்போ அவரால் நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சி அவர் மூலமாக அந்த பிரச்சனை தீரக்கூடிய அமைப்புகள், அதை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஜோதிடம் என்பதே அடிக்கடி நான் சொல்வதைப் போல் காம்பினேஷன்களின் அடிப்படையில் தான் அமையுதுங்க. 6ஆம் வீடு 6ஆம் அதிபதி 6வது அமைப்புகள் செயல்படும் பொழுது தசாபக்தி அமைப்புகளில் தான் செயல்படும். நீங்கள் பிரச்சனைகளில் கண்டிப்பாக போய் சிக்கிவீங்க. 8ஆம் வீடு 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், இது நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்தே தான் தீரும். அந்த பிரச்சனை வருவது கூட சூரிய சந்திரர்கள் பஞ்சமா கிரகங்கள் ராகு கேதுகளை வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அப்பாவால் பிரச்சனையா, அம்மாவால் பிரச்சனையா, சகோதரனால் பிரச்சனையா, பிள்ளையால் பிரச்சனையா, புருஷனால் பிரச்சனையா, பொண்டாட்டியால் பிரச்சனையா, வேலைக்காரர்களால் பிரச்சனையா, ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவனின் மூலமாக பிரச்சனைகள் என்பதை தெளிவாகவே நம்முடைய ஜோதிட அறிவை கொண்டு நம்மளால் இயல்பாகவே கண்டுபிடிக்க முடியுங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரியான காரக உறவுகளின் மூலமாக எத்தகைய ஒளித்தன்மையோடு நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லக்கூடிய என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும ஒளி கோட்பாட்டின் அடிப்படையில் 11ஆம் பாவகம் மற்றும் 3ஆம் பாவகம் எத்தகைய சுபத்தன்மையோடு இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கின்றன என்பதை வைத்து யார் மூலமாக எப்படிப்பட்ட தன்மையில் என்று எந்த நிலையில் தீரும் அந்த பிரச்சனைகள் என்பதை உறுதியாகவே ஜாதக ரீதியில் சொல்லிவிடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.